வணக்கமாக கல்யாணம் சரியில்லை. ஐஸ்வர்யா மகாலட்சுமி கிளம்பிடுறாங்க. சூர்யா பார்க்குறாரு. இவங்க ஜேம்ஸ் பண்ணோட தங்கச்சி இஷ்டத்துக்கு இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேரம் காலம் இல்லாமன்ட்டு இவர் போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணுறாரு. அந்த மதன் எங்கள் வீட்டு வாசல்லே வந்துட்டு சந்திக்கிறேன் சொல்லியிருக்கா, அதனால் நீங்கள் பாதுகாப்பாக வர முடியுமா, மப்டியில் போலீஸ்காரங்களாம் கூட்டிகிட்டு வாங்க சொன்னோன்னே, சரி நீங்கள் லொக்கேஷன் அனுப்புங்க நானும் வந்துடுறேன்ட்டு அவரும் சொல்கிறாரு. இவர் வந்துட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஐஸ்வர்யா மகாலட்சுமி கிட்ட சொல்கிறாங்க, நான் உனக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கேன், அதையும் மீறி எனக்காக நீ இந்த மாதிரி உதவி செய்கிறேன், என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்ட்டு நீ என்னோட அக்கா நான் விட்டு கொடுத்துருக்க முடியாது, நீ கஷ்டப்படுறத பார்த்து என்னால் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அந்த மதன் ஒன்றும் அவ்வளோ பெரிய அறிவாளி கிடையாது, அவனுக்கு பின்னால் யாரோ தான் தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்கன்ட்டு அது யாராக இருந்தாலும் அவனை கண்டுபிடிச்சி நம்ம போலீஸ்கிட்ட ஒப்படைச்சி உண்மையை வரவழைக்கணும், அதுதான் இப்போ என்னோட நோக்கம், நீ இருக்கா நான் வரணிட்டு அவங்க மாஸ்க் போட்டுக்கிட்டு தலையில் முக்காடு போட்டுக்கிட்டு வெளியில் கிளம்புறாங்க. இந்த இடத்துல கௌதம் வந்துட்டு மாடி மேலே நின்று தனக்குத்தானே நின்று சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இவளை கையும் களவுமா எல்லாத்தையுமே உண்மையை நிரூபிச்சுட்டு இவளை வீட்டை விட்டு வரணும்னுட்டு அந்த நேரத்தில் உள்ள சூர்யாவும் ஐஸ்வர்யாவும் நின்று மகாலட்சுமி வெளியே இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மகாலட்சுமி வெளியே நினைக்கிறது அவங்க ஐஸ்வர்யான்ட்டு கௌதம் நினச்சிக்கிறாரு. இப்போ நேரம் சரியாக இருக்குது நீ கிளம்புன்ட்டு அவர் மெசேஜ் பண்ணிடுறாரு. கேட்டுக்கிட்ட வெளியில் மகாலட்சுமி காத்துக்கிட்டு இருக்காங்க. இவரும் வராரு, எதிர்க்க வந்து நிற்கிறாங்க. அந்த நேரமாக பார்த்து சூர்யா கால் இருட்டில் தவறி வச்சுட்டு சத்தம் பண்ணுறாரு. இதை பார்த்தோன்னே இங்கே ஐஸ்வர்யா ஷாக் ஆகுறாங்க, மாமா இங்கே தான் இருக்கார் மாதிரி இருக்குதுன்னுட்டு. இன்னொரு பக்கம் கௌதம் பார்த்துறாரு, அண்ணன் இங்கே தான் இருக்கான் போல இருக்குதுன்ட்டு இவரு ஃபோன் பண்ணி மதனுக்கு சொல்கிறாரு, அங்கேருந்து நீ கிளம்பிடுன்ட்டு. இது நேரமாக பார்த்து கிட்ட வந்துட்டு மதனை தடுக்கிறாங்க மகாலட்சுமி. அதுக்குள்ளார அவர் கிளம்பிடுறாரு. மகாலட்சுமி கீழே தள்ளி விட்டுட்டு இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்க வந்து பிடிக்கிறதுக்கு வராங்க. அவங்களையும் தள்ளி விட்டுட்டு அவர் கிளம்பிடுறாரு. மகாலட்சுமி தூக்குறதுக்காக எல்லாரும் வராங்க. அப்போ சூர்யா சொல்கிறாரு, அவன் இங்கே வர விஷயம் யாரோ அவனுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க மாதிரி இருக்குது, அதனால தான் அவன் கிளம்பிட்டான் போல இருக்குதுன்ட்டு. சரி நான் அவங்கள பார்க்க போகிறோன்ட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இவங்க உள்ளே வராங்க. உள்ளே வந்தால் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு மகாலட்சுமின்ட்டு கேட்கும்போது இவர் சொல்கிறாரு, ஐஸ் சாப்பிட்றதுக்காக வெளியில் போனோம், அந்த இடத்துல ஒரு வண்டிக்காரன் வந்து இடிச்சிட்டு போயிட்டான்ட்டு, சும்மா விட்டியா வேடிக்கை பார்த்தியான்ட்டு அவங்க அப்பா திட்டாரு. போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு ஃபோன் பண்ணுன்னிட்டு, வேணாப்பா அவன் இருட்டில் வந்துட்டு இடிச்சிட்டு போயிட்டான் விடுன்னிட்டு. அதை கேட்டதும் இங்கே சித்ரா சொல்கிறாங்க, அவன் கதை சொல்லிக்கிட்டு இருக்கதெல்லாம் நீங்கள் நிஜமாக நம்புவீங்களான்ட்டு. அவன் தான் இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், வண்டி நம்பர் நோட் பண்ணியான்னு கேட்டவொடனே அந்த அர்ஜென்ட்டில் நான் பார்க்கலப்பான்ட்டு, அவள் கீழே விழுந்து அடிபட்டிருக்கா, இதெல்லாம் நீ வேடிக்கை பார்த்துட்டு இருந்த, இந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் அது இதுன்னு வெளியே போவீங்களான்ட்டு ஆளாளுக்கு திட்டுறாங்க. மகாலட்சுமிக்கும் சூர்யாவுக்கும் ஆமாம் ஐஸ்வர்யா கூட சேர்ந்து எப்படி போயிருக்க முடியும்ன்ட்டு இன்னொரு பக்கம் சித்ராவும் கேள்வி கேட்குறாங்க. இவன் சொல்கிறது பொய்யன்ட்டு உங்களுக்கு தெரியல, நல்லாவே கதை சொல்கிறான் போது இது எதனா இருக்கட்டும், இப்போ நடந்துகிட்டு இருக்க விஷயம் நிஜம்தானே, அதனால் அவளை கூட்டிகிட்டு போன்னு சொன்னவொடனே இவங்க நடக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. மகாலட்சுமி அதனால் தாத்தாவும் பாட்டியும் சொல்கிறாங்க, அவளை கூட்டிகிட்டு போடா தூக்கிட்டு போடான்ட்டு. அதை கேட்டது அவர் தாங்கிக்கிட்டே வந்து தூக்கிட்டு கிளம்புறாரு. இதை பார்த்ததும் ராஜலட்சுமி எரிச்சலாயிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் புலம்புறாங்க சித்ரா, இந்த கதையை நாம் சொல்லியிருந்தா நம்மளை சட்டியில் போட்டு வறுத்துட்டு இருப்பாங்கன்ட்டு அவங்க புலம்புறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.